தரமான 2 சமங்களை பற்றி தான் பார்க்க போறோம். 1 விசிகால வன்னிக்குட்டின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு. அவரு எல்லை மீறி ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அவருக்கு தகுந்த பதிலடியானது கொடுத்தே ஆகணும். அவருக்கான அந்த பதிலடியும் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த வன்னிக்குட்டி கிட்ட கேட்கறதுக்கு ஒரு சில கேள்விகளும் இருக்கு. அந்த கேள்விகளையும் கேட்கலாம். அடுத்ததாக மனிதநேயம், சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிட்டு நான் பெரியார் பேரன், தந்தை பெரியார் வாழ்க அப்படிலாம் சொல்ற திமுக எம்பி ஒருத்தர் வசமா ஒரு விவகாரத்துல சிக்கி இருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க இந்த 2 விவகாரங்களை பற்றியும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜக அரசை கூட பயங்கரமா சண்டை போட்டு வந்துட்டு இருக்காரு. நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம், உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம், நாங்க மக்கள் வரி பணத்தை தானே கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வர்றாரு இல்லையா. அதுதான் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி அந்த ஒரு விஷயத்துக்காக தரமான பதிலடியும் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருந்தாம அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கூட மாத்தாம இப்போ வரைக்கும் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டோம், உங்க அப்பா வீட்டு சொத்தையை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா தினமலர் அவங்களோட பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அது. இதுல பாத்தீங்கன்னா தினமலர் பெருசா எந்த விதமான தவறான விஷயங்களும் அவங்க சொல்லிருக்கவே மாட்டாங்க. திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு தவறான விஷயமும் இந்த ஆர்டிகல்ல இருக்கவே இருக்காது, அந்த கார்ட்டூனை தவிர. ஓகேங்களா. நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அத மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரு. அவரு அந்த பிரஸ் மீட்ல என்னென்னலாம் பேசியிருந்தாரோ அதை அப்படியே இந்த ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். தினமலர் வேற எந்த ஒரு விஷயத்தையுமே அதுல செய்யவே இல்லை. நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை மாறாம அப்படியே இந்த ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிகல்ல தினமலருடைய கண்டென்ட்டை பார்க்காம அதுல போட்டிருக்கக்கூடிய அந்த கார்ட்டூனை மட்டும் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக, விசிக, திமுகக்கு பயங்கரமா ஜால்ரா அடிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேரு, அதுக்கப்புறமா கட்சி நிர்வாகிகள், அப்புறம் அமைப்பு நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே சேர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை, தினமலரை, அவங்களுடைய அந்த அவங்களுடைய ஜாதிய சொல்லி ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்களுடைய கருத்து மேல ஏதாச்சும் மாறுபாடான கருத்து இருந்ததுன்னா அந்த கருத்தா சொல்லணும். அதை விட்டுட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாட்டினுடைய மத்திய நிதியமைச்சர், அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை கூட தராம அவங்கள பர்சனல் அட்டாக் பண்றாங்க, அவங்களுடைய ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த தினமலர் பல வருஷமா தமிழகத்துல இருக்காங்க. அவங்கள பற்றியும் அவங்களுடைய ஜாதி பற்றியும் பேசி ரொம்ப கேவலமாலாம் பேசி ஏகப்பட்ட ட்வீட்ஸ, போஸ்டர், வீடியோஸ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இணையதள ஊபிஸ்கள். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க. அது எப்படி இவங்க பிராமணர்களை திட்டணும்னா மட்டும் யோசிக்காம இப்படி ஜாதி பேர்லாம் சொல்லி, ஜாதி பற்றியான விஷயங்கள்லாம் சொல்லி இப்படி திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதிலும் குறிப்பா இந்த விசிக நிர்வாகிகள், இந்த குட்டி சிறுத்தைகள், இதுங்கெல்லாம் எந்த அளவு பேசிருக்குதுங்க தெரியுங்களா? விசிகால வன்னிக்குட்டின்னு சொல்லி ஒரு ஜன்மம் ஒண்ணு இருக்கு. அதோட ட்விட்டர் பக்கத்துல இந்த விவகாரம் குறித்து என்ன ட்வீட் போட்டிருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். எச்சரிக்கை, நிர்மலா சீதாராமன் ஒன்றும் படியளக்கிற பண்ணையார் அல்ல. கோவிலுக்குள் உண்டை கட்டி வாங்கி பிழைப்பு நடத்துற சமூக பின்னணி தான். தினமலம் கூட அதே பின்னணி தான். பண்ணையார்த்தனத்தையும் பார்ப்பனியத்தின் நச்சுத்தனத்தையும் முறித்து போட்ட இயக்கம் திராவிட இயக்கம். உங்களுக்கோ இது மாதிரி அற்ப அருவறுப்புகளை பதிவிட்டு மகிழ்வது தற்காலிகமாக இருக்கலாம். எங்களுக்கோ முற்றிலுமாக பார்ப்பனியத்தின் நச்சு வேரை அழிதொழிப்பதே இலக்கு. வன்னி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு வெல்லும் சரணாயகம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வன்னிக்குட்டி போட்டிருக்கு. இப்ப இந்த வன்னிக்குட்டி பேசின மாதிரி நாம யாராச்சும் ஒருத்தர் பேசணும்னா இவங்க சும்மா இருப்பாங்க? ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இந்த வன்னிக்குட்டி பேசின மாதிரி நாம யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா இவங்க எப்படி இல்லையா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த வன்னிக்குட்டி இருக்காரு இல்லையா, இவரு விசிகா கட்சியை சேர்ந்தவர். ஓகே. ஆனா திமுகக்கு பரம்பரை திமுக ஊப்பியை விட எந்த அளவு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறாரு பாருங்களேன். விசிகாவை அத்தனை பேர் கழுவி ஊத்துறாங்க. அதுக்கெல்லாம் பெருசா வெக்கப்படாம, வேதனைப்படாம, துக்கப்படாம, துயரப்படாம திமுக எதிராக இது மாதிரி ஒரு கார்ட்டூன் தினமலர்ல போட்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எப்படி எல்லாம் பொங்குது பாத்தீங்களா. இது தினமலர்ல போட்டிருந்த அந்த ஆர்டிகலை கண்டிப்பா இந்த வன்னிக்குட்டி படிச்சிருக்காது, கண்டிப்பா ஃபுல்லா படிச்சிருக்காது. அதனாலதான் அறகுறத்தனமா, அறவேக்காட்டுத்தனமா இது மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. அதுவும் பாருங்க, ஜாதிய வன்மத்தோட கத்திட்டு இருக்காரு. சரி, இந்த வன்னிக்குட்டி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை நம்ம இப்ப கேட்கலாம். 25ஆம் தேதி, இன்னைக்கு 25ஆம் தேதி. இந்த நாளை எந்த ஒரு தமிழர்களாலும் மறக்க முடியாத நாள். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுற, தயவுசெய்து இது பாருங்களேன். ரத்த சரித்திரம், ஆறாத வடுவாக கீழ்வெண்மணி படுகொலை.
தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆறாத வடுவாக இடம்பெற்ற கீழ் வெண்மணி படுகொலையின் 55ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் வெண்மணியில் கூலி உயர்வு கேட்டு போராடிய பட்டியலின தொழிலாளர்கள் 44 பேர் உயிருடன் தீயில் கொளுத்தப்பட்டு கொல்லப்பட்ட கொடூரம் அரங்கேறியது. 20 பெண்கள், 19 சிறுவர்கள், 5 ஆண்கள் என்று ஒரே குடிசையில் வைத்து உயிருடன் எரிக்கப்பட்டு இரத்த சரித்திரமாக மாறிய கருப்பு நாள் இன்று அப்படிங்கிற மாதிரி மோசமான வரலாற்று நிகழ்வை புதிய தலைமுறையில நியூஸ் கார்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை குறித்து விசிகாவோ திமுகவோ திமுக கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இந்த கீழ் வெண்மணி படுகொலை குறித்து இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ட்வீட் போட்டாரா, இல்ல இதை பத்தி ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசினாரா? இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த கீழ் வெண்மணி படுகொலை நடக்கும்போது யார் தமிழகத்துல ஆட்சியில இருந்தா சொல்லுங்க, யார் ஆட்சியில இருந்தா? அதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? இல்ல. வன்னியரசு அவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட பொழப்பு அவசியம் தானா? தெரியாம கேக்குறேன். இந்த அளவு மானங்கெட்டத்தனமா தான் பழகணுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? இன்னொரு கேள்வியும் இருக்கு, அதையும் கேட்டுறேன். உங்களுக்காக ஒரு 2 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். 2 போட்டோ, அதை காட்டுறேன், தயவுசெய்து பாருங்களேன். இதுதான் சுயமரியாதையா? இதுதான் சமத்துவமா? அது என்ன நட சார்? அது காலை எக்ஸ்ல வச்சு நடக்கிறது எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா புரியல. என்ன நட அது? இங்க தமிழகத்துல இருக்கும்பொழுது மேடையில எல்லாம் பேசும்பொழுது பாஜக அப்படி, RSS அப்படி, மோடி எப்படி, அமித்ஷா இப்படின்னு ஏகபாகமா பேசுவீங்க. ஆனா டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு என்ன நீங்க இப்படி பண்றீங்க, என்ன வேலை பண்றீங்க, அங்க பயபக்தியா வணக்கம் சொல்றீங்க, நடக்கும்போது கூட எக்ஸ போட்டு நடக்கிறீங்க. என்ன சார் இதெல்லாம்? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். அடுத்த போட்டோவை பாருங்களேன். சோஃபா பக்கத்துலயே இருக்கு, ஓகேங்களா? திருமாவளவர்களுக்கு பின்னாடியே ஒரு காலி சோஃபா இருக்கு. அந்த சோஃபால உட்காராம ரெட் கலர் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு அண்ணன் திருமாவளவர்கள். இதுக்கு பேர் தான் சுயமரியாதையா? இதுக்கு பேர் தான் சமத்துவமா? இந்த சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை இதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா வன்னியரசு சார்? இத்தனைக்கும் விசிக திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவருக்கே இந்த ஒரு நிலைமை. இதை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்ல. வந்துட்டாரு பிராமணர்களுக்கு எதிராக பேச, பிராமணர்களை கொச்சைப்படுத்தி அசிங்கமா பேச. இந்த விவகாரத்துல கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்ட காட்ட வேண்டியது இருக்கு. அதை காட்டிட்டு நம்ம அடுத்த மேட்டருக்கு போயிடலாம். தயவுசெய்து இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பாருங்களேன். நாம கேக்குறோம், நான் இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ, பொது குளத்துல நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. நாங்க என்னன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா, இது இந்த இடத்துல இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டுட்டு மறுபடியும் நீங்க திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி, மனித நேயம் இதை பத்தி எல்லாம் பேசலாமா? சொல்லுங்க வன்னியரசு சார், இதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒண்ணு பார்த்தா போதும் திராவிடத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். தயவு செய்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். மனிதர்கள் மற்றவர்களை மனித நேயத்தை வைத்து மட்டுமே மதிக்க வேண்டுமே தவிர ஜாதி அடையாள பெயர் வைத்து அல்ல. பிரதமரை நரேந்திரா என்று மட்டுமே அழைப்பேன், அவர் ஜாதி பெயர் வைத்து அல்ல அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காருன்னா 17 டிசம்பர் 2022, சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நம்முடைய திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் பேசியிருக்காரு. இப்படி என்ன கெத்தா பேசியிருக்காரு பாத்தீங்களா நம்முடைய திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள். திரு செந்தில்குமார் அவர்கள் பேசின இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். யாரையுமே ஜாதி பெயர் சொல்லி ஒருத்தரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஓகே, ஒத்துக்கிறேன். நம்ம திராவிடம் இருக்கு இல்லையா, தமிழகத்தை ஆனது பெரும்பான்மை இந்த திராவிட கட்சிகள் தான். இவங்க ஜாதி ஒழிச்ச லட்சணம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நம்மளுடைய பெயர்கள்ல தெரு பெயர்கள் இருக்கக்கூடிய ஜாதி இதை மட்டும் தான் ஒழிச்சாங்களே தவிர மற்றபடி அந்த ஜாதிய எண்ணம், அந்த டாமினேஷன் இருக்கு இல்லையா, அந்த மனதளவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த இவங்க ஒழிக்கவே இல்லை. வெறும் பெயர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிச்சாங்களே தவிர மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாதியை இவங்க யாரும் ஒழிக்கவே இல்லை. இதை நிரூபிக்கிறதுக்கு பெரிய டேட்டா அனலைசிஸோ இல்லைன்னா கிரவுண்ட்ல போயிட்டு ரிசர்ச் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. திரு செந்தில்குமார் அவர்கள் சமீபத்துல போட்ட ஒரு ட்வீட் போதும், அந்த ஒரு ட்வீட் போதும் திராவிடத்தினுடைய ஜாதி ஒழிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். தயவு செய்து இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் பாருங்க. தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த எனது தாத்தா தருமபுரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மறைந்த TN வடிவேல் கவுண்டர்
TN வடிவேல் கவுண்டர் அவர்களின் நினைவு நாளான இன்று நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம் தருமபுரி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு சில போட்டோஸும் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று பார்த்திருந்தோம். அதுல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நான் மோடின்னு சொல்ல மாட்டேன், அவருடைய பெயரான நரேந்திரா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ட்வீட்ல பாருங்க, அவருடைய தாத்தா பெயரை கவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாதி அடையாளத்தோட தான் சொல்லியிருக்காரு. இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல். தருமபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் இந்த ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் அவருடைய கமெண்ட்ஸ்ல, நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று காமிச்சேன் பாத்தீங்களா, அதை போட்டுட்டு ஏகப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக போனஸ் கிளிப்பிங் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன், தயவுசெய்து இதை கொஞ்சம் பாருங்களேன். தசை பகுதிக்காக செபிக்கிறேன், ஆற்றுக்காக செபிக்கிறேன், லங்ஸ்க்காக செபிக்கிறேன், கிட்னி பகுதிக்காக செபிக்கிறேன், அந்த பிரெயின்காக செபிக்கிறேன். அந்த பலப்படுத்துவீரான், இன்னும் பலப்படுத்துவீரான், ஆயுசை பெருக பண்ணுவீரான், சுகத்தை கொடுப்பீரான். நாமத்துக்கு கொடாக்கூடிய சுகம் என் மகனே, உனக்கு யாரும் சுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டு போவாங்க, அவனை தோற்று போவாங்க. நீ தான் ஜெயிக்க போறீங்க, பெரிய மகன் ஜெயிக்க போறீங்க, பெரிய வெற்றியை பெற்றீங்க. கத்தரை சாட்சி வதப்போறீங்க, கத்தரை உயர்த்த போகிறான். அந்த பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நாமம் செபிக்கிறேன். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறேன். 18 நான் செபிக்கிறேன். வெற்றி நாளாக இருக்கட்டும். கொண்டு போற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன், தேச மக்களுக்காக செபிக்கிறேன். கத்தரை ஆசீர்வதிக்கிறான். நமக்கு செபிக்கிறேன். இந்த பாணிச்சினத்துக்காக செபிக்கிறேன். பாணிச்சினம் ஜெயிக்க போது ஆண்டவர், பாணிச்சினம் ஜெயிக்க போகுது, உதயசுவரன் ஜெயிக்க போகுது. விசுவாசிக்கிறேன். தேசத்தை நாம செபிக்கிறேன். எதை காஞ்சி சுவாசிக்கிறேன். ரத்த மூடி மறைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கத்தரை காத்துக்கொள்ளுங்க செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபம் கேளு. ஆமீன். வாட் அ பகுத்தறிவு. கையில VVD கோல்டு தேங்காய் எண்ணெய் பாட்டில வச்சுக்கிட்டு கிட்னிக்காக ஜெபிக்கிறோம், லங்ஸுக்காக ஜெபிக்கிறோம், முட்டிக்காக ஜெபிக்கிறோம், மூளைக்காக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் திருமாவளவன் சார், எங்க போச்சு சார் உங்களுடைய பகுத்தறிவு? ஐயோ ஃபாதர், அவரை திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டு தனித்து நின்னு ஒரே ஒரு தொகுதியில வின் பண்ண சொல்லுங்க ஃபாதர். இதுல நடுவுல காங்கிரஸ் ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும், இந்த எலெக்ஷன்ல இவங்களாம் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஃபாதர் பண்ற வேலையா இது? தெரியாம கேக்குறேன், ஒரு ஃபாதர் இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பெரும்பான்மையா எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி தனித்து தேர்தல்ல களம் காண சொல்லுங்க, சீமான் அவர்களோட ஒரே ஒரு ஓட்டு அதிகமா திரு திருமாவளவர்களை வாங்கி காட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையா எல்லாரும் சொன்னது. ஏன்னா இது வரைக்கும் திரு திருமாவளவர்கள் தனித்து அரசியல்ல களம் கண்டதே கிடையாது, கூட்டணியில மட்டும்தான் இருந்திருக்காரு. ஆனா திரு சீமான் அவர்கள் அப்படி கிடையாது, அவர் எல்லாருக்கும் எதிராக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு தனித்து தான் அரசியல்ல களம் கண்டுட்டு இருக்காரு. ஆனா அவரை தான் தொடர்ந்து இந்த விசிகா காரங்க தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விசிகா மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்க 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டையானது போயிட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திரு சீமான் அவர்களோட ஒரே ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க போதும், அதுக்கப்புறமா இது மாதிரி ஜபலா நீங்க பண்ணலாம், ஒரே ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப பார்த்த இந்த 2 செய்திகள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த பகுத்தறிவு பேசுறவங்க எல்லாருமே மேடைகள்ல மட்டும்தான் பயங்கரமா பேசுவாங்க, கத்தி கதறி பேசுறாங்க. மேடையில இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அவங்க மேடையில பேசின விஷயங்களுக்கு எதிராகவே இவங்க நடந்துக்கிறாங்க. இதுதான் இந்த 2 செய்திகளுமே நாம புரிஞ்சுக்கிறது. அதுக்கு எதுக்குங்க இப்படி கத்தி கதறி கூச்சல் போடுறீங்க? பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கிற மாதிரி அமைதியா நீங்க இருந்திருக்கலாமே. மேடையில ஒண்ணு பேசுறீங்க, கீழே இறங்கினதுக்கு அப்புறமா ஒண்ணு பேசுறீங்க, ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு விதமா பேசுறீங்க. எதுக்கு இப்படி இருக்கீங்க? ஃபைனலி இப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த 2 செய்திகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.